வணக்கம். நடிகர் விஜய் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அரசியலுக்குள்ளே வந்தோடனே இப்போ திமுக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக வந்து எடப்பாடி டீம் வந்து பயப்படுற மாதிரி காட்டிக்கல. ஆனாலும் உள்ள ஒரு பயம் இருக்குது. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு மாதிரி தான். சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் வந்து விஜயை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. ஜெயக்குமார் போன்ற நபர்கள் கொஞ்சம் பாலிசாக பேசுகிறாங்க. காரணம் வந்து என்னைக்கா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி டம்மியாக ஆகிட்டாரு அப்படின்னா டப்புன்னு விஜய் பக்கத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு துண்டை போட்டு வைக்கிறதுல தான் ஜெயக்குமார் குறியாக இருக்கிறார். விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாரு. ஆனால் அமைச்சர் நேரு வந்து இன்றைக்கி தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக பேசினார். கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் மிக முக்கியமான காரணம். என்ன தான் கூட்டணி பலம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நிர்வாகிகள் இறங்கி செயல்பட்டது தான், தொண்டர்கள் முக்கியமாக இறங்கி செயல்பட்டது தான் அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அப்படியே நமக்கு சட்டமன்ற தேர்தலில் 2026 தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ப வேணாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்குது. அப்படி கூட்டணிகளே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து திமுக வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகள்ட்டையும் உசுப்பேற்றிருக்கிறார். காரணம் வந்து இப்போ இளைஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜயை பின்தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் சீமான் ஒரு பக்கத்து திமுகவை தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. தொடர்ந்து அவர் வந்து திமுகவை அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்த பிறகு அவர் யாரை அட்டாக் பண்ணுவார்? ஆளும் தரப்பான திமுகவை தான் அட்டாக் பண்ணுவார். திமுக திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எதை வேணாலும் செய்வார். அவருக்கு பின்னணியில் இருக்கிறவங்க எதாவது ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. தொடர்ந்து பாமகவும் பார்த்தீங்கன்னா திமுகவை ஏற்றுக்கிட்டே தான் இருக்குது. திமுக கூட தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக எதை செஞ்சாலுமே வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை பாமகவில் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் வச்சுக்கிட்டே இருக்கார். 2014 பார்த்தீங்கன்னா திமுக கூட எந்த தேர்தலையுமே பாமக கூட்டணி வைக்கவே இல்லை. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வேற விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு உறுப்பினர்லாம் சேர்க்குறாரு. நீங்கள்லாம் உஷாராக இருங்க, கட்சி எந்த சூழ்நிலையும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர் நேரு பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அது திமுக வட்டாரத்தில் அப்படியே பரவிடுச்சு. ஏன் விஜய் பார்த்து அமைச்சர் நேரு பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு காலகட்டத்தில் விஜய்காந்த் அரசியலுக்குள்ளே வந்தார். அரசியலுக்குள்ளே வந்தோன்னே பெருசாக கும்பல் குடிச்சு விஜயகாந்தோட கட்சி இன்றைக்கி தேமுதிக என்ன நிலைமையில் இருக்குது? ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? திமுகலாம் அழிக்கவே முடியாது. திமுகலாம் அழித்து யாருமே வந்து அரசியல் பண்ணவே முடியாது. விஜயெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. என்னதான் இருந்தாலும் ரசிகர்கள் இருந்தாலும் தொண்டர்கள் இருந்தாலும் அவருனால பெருசாக வந்து அதை கொண்டு போக முடியாது. அரசியல் வேறு, சினிமா வேறு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர் அன்பரசன் இருக்கார்ல, ஜெயலலிதாவை கூட தரக்குறைவாக விமர்சனம் பண்ணார்ல, அதுக்கு அதிமுகவில் யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணலைல்ல. அவர் கூட அன்பரசன் கூட இன்னைக்கு கூட ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு. நடிகை எல்லாமே ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விஜய்க்கு தான் தெரியும். விஜய் தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். 200 கோடி 250 கோடி வாங்குறவர் அவ்வளோ பணத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா என்ன? அரசியல்வாதிகள் இதை விட பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க. இல்லை நம்ம அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்படி இருக்கிறவர் கடந்த சில ஆண்டுகளாக தான் என்ன செய்கிறாரு? படிக்கிற பசங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் ஒரு டிக்கெட்டை 2000 3000 விற்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து எப்படி வந்து ஒரு ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, ஒரு டிக்கெட்டை 2000க்கு விற்று இவர் வந்து காசு பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அன்பரசன் பேசினார். இவரெல்லாம் எப்படி நாட்டை பாதுகாக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா ஒரு டிக்கெட்டை 2000க்கு விற்கிறது நீங்கள் தான்ப்பா, நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது, நீங்கள் வந்து நாட்டையே பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2000க்கு டிக்கெட்டை ஏன் நீங்கள் விற்க விட்றீங்க? நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பரசனுக்கு உடனே பதிலடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னா, விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வர்றது இளைஞர் பட்டாளத்தை கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது. அமைச்சர் நேரு பேச்சிலையுமே அந்த பயம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. பார்க்கலாம், திமுக பதட்டப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. உதயநிதி கரத்தை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் நேரு பேசினதை வச்சு பார்த்தோம்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து
உதயநிதி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா உதயநிதி கருத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுக்கு ஜெயக்குமார் எப்பயுமே பேசுவார்ல, ஒரு விஷயத்த பேசுவார்ல, அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஏன் விஜயை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்களோ, ரொம்ப டர்ராகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார், ஜெயக்குமார் பேசுகிறாரு. அதுக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். ஜெயக்குமார் பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர் திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுதுன்னு சொன்னதுக்காக நான் ஒரு பதிலை சொல்கிறேன். அவர் அப்படி தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு தைரியம் இருந்தால் அப்படின்னா என்னை எதிர்த்து நிற்கட்டும், அவர் நின்றார்னா நான் கண்டிப்பாக அவரை தோக்கடிப்பேன், அந்த அளவுக்கு தான் ஸ்டாலினோட செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு பதிலை சொல்லியிருந்தார். என்ன பதில் சொல்லியிருந்தார்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தார். உன் கூட போட்டி போடுறதுக்கு நான் வந்து தயாராக இல்லை, நீ அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு நபரும் கிடையாது, கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை உன்னை எடுத்து போட்டி போட வைக்கிறேன், அவரை நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். அதே போல் வந்து கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருக்கிற ஒரு மூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபரை, கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து தேர்தலில் ஜெயக்குமாரை எடுத்து போட்டி போட வச்சார். அவர்கிட்ட ஜெயக்குமார் தோற்று போனார். ஜெயக்குமாருக்கு வாய் தான் ஒழிய மற்றபடி ஒன்றுமே கிடையாது. அவர் சட்டமன்றத்துக்குள்ளேயும் உள்ள நுழைய முடியல. இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா வேறு யாருமே அவரை மதிக்கிறது இல்லை. இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்றது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. வெள்ளை வேட்டியை கட்டணுன்னு எதையாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு கிடச்சோன்னே எதையாவது உளறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமாரையும் வச்சு சேகர் பாபு வச்சு செஞ்சு விட்டார். சரி, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பொதுவாக வந்து விஜய் அரசியலுக்கு வந்தோன்னா யார் ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. பதட்டமாக இருக்குது. ஆளுந்தரப்புக்கு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பான ஓட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதிமுகவுக்கு உழுவும். அதிமுகவுக்கு இந்த தடவை உழுவுறதுக்கு வாய்ப்பு குறைவு, விஜய்க்கு உழுவும் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து தப்பு. எங்கள் மேலே திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறவங்க எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, அது வந்து மாற்றி எங்கேயுமே ஓட்டு போட மாட்டாங்க, போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டம், அது கடந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அப்படி தான் போட்டாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு, அப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் அழகாக கொத்தாக அப்படியே பாஜக பக்கிட்டு போச்சு. இப்போ என்ன ஆகும், அதிமுக ஓட்டு அவங்களுக்குன்னு இருக்குல்ல, ஓட்டு வங்கி இருக்குல்ல, ரெட்டை இலை சின்னத்துக்கும் அதிமுக அப்படிங்கிற பேருக்குமான ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல, அந்த ஓட்டு வங்கியை விஜய் வந்து குறி வச்சு சிதைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு பயமாக இருக்குது. எப்படியாவது விஜயை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்புகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அமைச்சர் நேரு பேசின ஒரு விஷயம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அப்படிங்கும்போது கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு தெரியுது. விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸுக்குள்ளெல்லாம் திமுக காங்கிரஸ் இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி, முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நெருக்கம் இருக்குது. இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுறாருன்னா ராகுல் காந்தி உடனே பதில் ட்வீட்டு போட்டுட்டு நம்ம ரெண்டு பேருமே எப்போ சென்னையில் வந்து சைக்கிள் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் போடுறாரு. அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நெருக்கம் இருக்குது. கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற உறுதியாக தெரியுது. ஒருவேளை விசிகாவோ கம்யூனிஸ்ட்டோ இவங்கெல்லாம் வந்து விஜய் கூட போயிடலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அமைச்சர் நேரு பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அமைச்சர் நேரு வந்து தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. விஜய் வந்து அதிமுகவுல ஒரு பிரளயத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அமைச்சர்கள் பேச்சிலேருந்து பயம் தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.